அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் ஏற்பாட்டில் நலங்கள் 60 நூல் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. நலங்கள் 60 நூல் வெளியீட்டு விழாவும் வே. பாலசுப்ரமணியம் நினைவு பேருரை நிகழ்வும் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவர் கந்தையா நீலகண்டன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி எம். இளஞ்செழியன் கலந்து சிறப்பித்தார். கல்வி ஒரு காலகட்டம் யாழ்ப்பாணம் கொடிகட்டி பறந்த மாவட்டம், புத்திஜீவிகளை படைத்த மாவட்டம். இன்று கல்வியில் நாங்கள் 21வது மாவட்டம். அந்த மண் இன்று கல்வி நிலையில் சீரழிந்த நிலையில் காணப்படுகின்ற கவலையான விடயம் எங்கள் ஒவ்வொருவருடைய மனதையும் உறுத்திக் கொண்டிருக்கின்றது. இன்றைய மாணவர்கள் போகின்ற திசை கவலை. இருப்பினும் அவர்களில் நாங்கள் குற்றம் சாட்ட முடியாது. அவர்கள் வாழும் சூழல், அவர்களுக்கு நாங்கள் வழிகாட்டிய விதம் அனைத்தும் நாமல் சிந்திக்கப்பட வேண்டியது. கல்வி என்பது எங்களுடைய உயிர் பிறப்பு, எங்களுடைய சொத்து. அனைத்தையும் இழந்த எம்மினம் கல்வியை இழக்கவில்லை, இழக்கவும் முடியாது, இழக்கவும் கூடாது. வீடுகள் அழிந்த பொழுது அளவில்லை, கட்டிடங்கள் உடைந்த பொழுது அளவில்லை. ஆனால் அனைவரும் அழுதோம். எங்களுடைய நூல் நிலையம் எரிந்த அந்த தினம் அனைவரும் அழுதோம். அது எங்களுடைய சொத்து. 70ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அனைத்து பல்கலைக்கழகங்களையும் நிரப்பியது யாழ் மாவட்டம். என்று நாங்கள் 21வது நிலைக்கு சென்று விட்டோம், கவலைப்படவில்லை. 30 ஆண்டுகள் யுத்த பூமியில் பதுங்கு குழிகளில் இருந்து படித்து என்றும் எங்களுடைய கல்வியை நாங்கள் கைவிடவில்லை. அந்த கல்வி மீண்டும் உயிர்த்தெழ வேண்டும். எந்த ஒரு மாணவியிலும் எந்த ஒரு ஆசிரியரும் கூட கை வைக்க கூடாது என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எந்த ஒரு மாணவனுக்கும் எந்த ஒரு ஆசிரியரும் அடிக்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தனியார் கல்விக்கூடங்கள் இரவு 7 மணி வரை கல்விக்கூடங்களை நடத்தி எங்களுடைய பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்க கூடாது என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அனைத்து பெற்றோர்களும், நான் நீதிபதியாக நீதிமன்றத்தில் கடமையாற்றுகிறேன். ஆனால் சட்டம் அது ஒரு வகையில் இருக்கட்டும், சமூக நீதி எனக்கு முக்கியம். நாங்கள் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் எவருமே பரம்பரை குற்றவாளிகள் அல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை குற்றவாளிகள். சந்தர்ப்ப சூழ்நிலை குற்றவாளிகளாக இன்று பல இளைஞர்கள், சில மாணவர்கள், சில ஆசிரியர்கள் கூட சிறையில் வாடுகின்றார்கள். என்னால் பிணை வழங்க முடியவில்லை, மனம் உடைந்து இரவு தூக்கமில்லாது தீர்ப்புகள் வருகின்றேன். கையொப்பம் போடும் போது கூட, அந்த தீர்ப்பு பிரதியில் கையொப்பம் போடும்போது கூட என் கண்கள் கசங்குகின்றன. யாழ் சமுதாயம் அமைதியாக வாழ வேண்டும். தண்டனைகள் வழங்குவதன் மூலம் மிக விரைவாக யாழ்ப்பாணத்தை சீரமைத்துக் கொள்ள முடியும். மிக விரைவில் யாழ் மாவட்டம் 70ஆம் ஆண்டு எங்களுடைய கலை கலாச்சார பொக்கிஷமாக மாறும் என்ற நம்பிக்கையுடன் விலகுகின்றேன்.